ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிகப்பு காராமணியில் காரக்குழம்பு என்னோட செய்முறையில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு காராமணியை அலசி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், காராமணி நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம காரக்குழம்புக்கு தேவையானதை தாளிக்க ஆரம்பிச்சிடணும். வானலில் ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வெந்தயம் பொரிஞ்ச உடனே பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கணும். இப்போது அதோட சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கின உடனே அதோடு நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்து வதக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து கலருங்க. இப்போது வேக வச்ச காராமணியை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. ஒரு லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சி இதோடு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். திரும்பியும் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிச்சின்னா சிகப்பு காராமணி காரக்குழம்பு ரெடி.